அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி மேங்கோ கேண்டி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காவோட தோலையெல்லாம் நம்ம சீவி எடுத்துருவோம். மாங்காய் கிடைக்கும்போது நம்ம இப்படி செஞ்சு வச்சுக்கலாம். இது சீக்கிரம் கெட்டே போகாது. இப்போ நம்ம மாங்காவோட தோலை எடுத்துட்டோம். இனி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செஞ்சு வைக்கும்போது மாங்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த மாங்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீளமாக கட் பண்ணிக்கணும். இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சூடான பிறகு நம்ம வெட்டி வச்ச மாங்காயை போட்டுடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ வெந்துடுச்சு. இனி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இனி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இனி இதை கூட நம்ம 1 கப் அளவு சீனி சேர்த்துப்போம். சீனி சேர்த்த பிறகு இதை நல்லா நம்ம குலுக்கி விட்டுருவோம். இந்த மாங்காய் இந்த சீனியிலே ஊறணும். இதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லும் இந்த சீனியிலே ஊறுற மாதிரி வச்சுருவோம். மூடி போட்டு வச்சுக்கலாம். இனி மறுநாள் ஆயிடுச்சு. நம்ம இதை ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இதை வச்ச பிறகு நம்ம இதை வெயிலில் காய வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் இருக்கட்டு. இப்போ ஓரளவுக்கு இது நல்லா காஞ்சிடுச்சு. இனி இதுக்கு மேலே நம்ம பொடித்த சீனி சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாங்காயில் எல்லாம் நல்லா படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை நம்ம ஒரு டப்பாயில் போட்டு வச்சுக்கலாம். இது சீக்கிரம் கெட்டே போகாது. நமக்கு எப்போல்லாம் மாங்காய் சாப்பிடணுன்னு தோணுதோ அப்போல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ சுவையான மேங்கோ கேண்டி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி ரப்பர் மாதிரியே இருக்குது பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு.